ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோல நருட்டோ ஷிப்புடன் சீசன் 5 எபிசோட் 104 நம்ம பார்க்க போறோம். ஓப்பனிங்லயே நருட்டோ கூரனை சுத்தி ஷேடோ க்ளோன்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அட்டாக் பண்றதுக்கு போவான். கூரன் சிம்பிளாவே தடுத்திருப்பா. பலவீனமானவங்களுக்கு இந்த சண்டையில இடமே கிடையாது அப்படின்ட்டு ககாஷி வா இப்போ மோதி பார்க்கலாம் அப்படின்பா. இதுக்கப்புறமா பிரேக்கிங் தி கிறிஸ்டல் ஸ்டைல் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. டேடரா நடந்து போயிட்டு இருப்பான். ஒரு காக்கா கத்துவோம். டோபி என்னால என் முகத்தை மறைச்சிக்க முடியும், ஆனா என் பட்டை இல்ல அப்படின்ட்டு காமெடி பண்ணுவான். டேடரா கண்டுக்கவே மாட்டான். டோபி டேடராக்கு முன்னாடி போயிட்டு ஒரு மரத்துக்கிட்ட நின்று தன்னோட ப்ரொஃபஸரையே லவ் பண்ற ஸ்கூல் பொண்ணு நானு அப்படின்ட்டு திரும்ப ஃபன் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவான். டோபி டேடரா திரும்பவும் கண்டுக்காம போயிருப்பான். இங்க பாரு, இன்னும் என் மேல கோவத்துல இருக்கியா, நீ நானும் 3 டெயில்ஸை சேர்ந்தே தேடுவோம் அப்படின்ட்டு டோபி டேடரா கிட்ட பேச போகும்போது போய் தொலை அப்படின்றவான் டேடரா. நம்ம இப்படி தனித்தனியே செயல்பட்டா நம்மள மென்னு துப்பிட்டு போயிருவானு, எல்லாரும் நமக்கு தான் பிரச்சனையா போயிரும் அப்படின்ட்டு நான் வேணா என் மாஸ்க் கழட்டி என் முகத்தை காட்டுறேன்னு சொல்லி பாப்பான். டேடரா கண்டுக்காமையே போவான். இங்க பாரு, இப்படியே பண்ணினா நான் தனியாவே போயிருவான் அப்படின்பா டோபி. டேடரா கண்டுக்கவே மாட்டான். அப்ப நான் தனியாவே போய்க்கிறேன்ட்டு டோபி பிரிஞ்சிருவான். நருட்டோ கிட்ட காட்டுவாங்க. ரொம்பவே கஷ்டப்பட்டு எந்திரிப்பான். ககாஷி கூரன் வைக்கிற ஒவ்வொரு அட்டாக்ல இருந்துமே ரொம்பவே கஷ்டப்பட்டு டாச் பண்ணிட்டே இருப்பாரு. சாயும் கோஜுவும் சண்டை போட்டு இருப்பாங்க. கோஜு சாயை டீஸ் பண்ற மாதிரியே பேசுவான். உன்னோட இங்க் ஒர்க் ஆகலினோன்னு ஓட ஆரம்பிச்சிட்டியே, இதான் உன் நிஞ்சா அட்டான்ட்டு நக்கல் பண்ணுவான். என்னோட இங்க்னால இன்னும் சில விஷயங்கள் பண்ண முடியும் அப்படின்பா சாய். திடீர்னு கோஜு ஸ்டாப் ஆவான். என்னடான்னு பார்த்தா சாயோட நிறைய இங்க் ஸ்னேக்ஸ் பாத்தீங்கன்னா அவனுக்கு பிடிச்சிருக்கும். சாய் அவனோட நிஞ்சா ஆர்ட் இங்க் ஃபிளஷ் அப்படிங்கிற ஜுட்சுவை பண்ணுவான். கூரன் அவளோட கிறிஸ்டல் சுரிக்கன்ஸை வச்சு ககாஷி அட்டாக் பண்ணிட்டு ககாஷி வா எங்கூட சண்டை போடு அப்படின்பா. போன தடவை அவளோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணலின்னு ககாஷி திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஆட்டத்தை இதோட முடிக்கலாம் அப்படின்ட்டு கிறிஸ்டல் ஸ்டைல் பஸ்ட் கிறிஸ்டல் ஃபாலிங் டிராகன் அப்படிங்கிற ஜுட்சுவை பண்ணுவா. ககாஷி என்னன்னு பாக்குறக்குள்ளேயே கூரன் அட்டாக் வச்சிருப்பா. அவ தொடர்றது எல்லாத்தையுமே கிறிஸ்டலா மாத்திரா. அப்படின்னா வாட்டர் எர்த் அப்புறம் வுட் ஸ்டைல்னாலும் கூட எந்த எஃபெக்டையுமே கொடுக்க முடியாது அப்படின்னு திங்க் பண்ணுவாரு. அந்த டிராகன்ஸ் அட்டாக் பண்றதுக்கு வரும். எப்படியா இருந்தாலும் இது வேலைக்கு ஆகும் அப்படின்ட்டு சிடோரியை யூஸ் பண்ணி அடிப்பாரு. 3 டிராகனுமே உடையும். கூரன் சிரிப்பா முட்டாள்தனமா இருக்கு அப்படின்ட்டு ககாஷி பின்னாடி வரும்போது அவளோட கிறிஸ்டலை வச்சு அட்டாக் பண்ணிருப்பா. ககாஷிக்கு பிளட் வர ஆரம்பிச்சிடும். தண்ணிக்குள்ள விழுந்துருவாரு. பக்கத்தால கூரன் வந்துட்டு ரொம்ப மோசம் இல்ல அப்படின்பா. என்ன அட்டாக் பண்றதுக்கு அந்த 3 டிராகனையும் திசை திருப்ப வச்சு அப்படிதானே அப்படின்னு சொல்லி கேட்பாரு. கூரன் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் உன்னோட சரிங்கலாம் அவ்வளோ ஒர்த்து இல்ல போல அப்படின்ட்டு இதை முடிச்சு வைக்கிறேன் அப்படின்பா கூரன். கோஜு கிட்ட காட்டுவாங்க. அவன் என்னதான் முயற்சி பண்ணாலும் அது வேலைக்கே ஆகாது அப்படின்பா சாய். கோஜுனால எஸ்கேப்பே ஆக முடியாது. இதுக்கப்புறமா டோபி கிட்ட காட்டுவாங்க. எங்க இருக்குன்ட்டு போயிட்டு ஆமா நான் எங்க போயிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு நடந்து போவான். திடீர்னு ஏரியை பார்த்துட்டு இதை பார்க்கவே சந்தேகப்படும்படியா இருக்கே அப்படின்ட்டு பார்ப்பான். ஹினாட்டா, சகுராய், சீஜுனை, ஈனோ 4 பேரும் 4 கார்னர் சீலிங் பேரியரை ஏரி கிட்ட கொண்டு போவாங்க. இதை தூரத்துல இருந்து டோபி பார்த்துட்டு இவங்க லீஃப் சேர்ந்தவங்க தானே, இங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்பான். ஈனோ சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் டிஸ்ட்ராக்ட் ஆவா. உன்னோட போக்கஸ் பூரா பேரியர்லவே அப்படின்பாங்க சீஜுனே. என்ன பேரியரா, இதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு டோபி திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஏரிக்கரா உரமா இருக்க ரிஞ்சியை பார்த்துட்டு இவன் யாரா புதுசா இருக்கான்ட்டு பார்ப்பான். ரிஞ்சி மனசுக்குள்ள லீஃப் சேர்ந்தவங்க 3 டெயில்ஸ் பிடிக்க தான் வந்திருக்காங்களான்னு திங்க் பண்ணுவான். சரி இதை உரமா வந்து வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்வா டோபி. கூரன் இந்த முடிச்சிடலாம் அப்படின்பா. அவளோட கிறிஸ்டலை யூஸ் பண்ணி டிராகனை கிரியேட் பண்ணிருப்பா. நருட்டோ எந்திரிச்சு ககாஷி சென்சேன்னு கத்துவான். சாக தயாராயிக்கு அப்படின்ட்டு அட்டாக் வைப்பா கூரன். ஷினோவோட இன்செக்ட்ஸ் வந்திருக்கும். மொத்த கிறிஸ்டலையுமே உடைச்சிருக்கும். நருட்டோ ஷீனோன்ட்டு பாப்பான். டைமிங்ல வந்த அவங்க ரெடி ஆயிட்டாங்கன்னு சொல்லி கேட்பாரு ககாஷி. ரெடி ஆலினா நான் எப்படி இங்க இருப்பேன் அப்படின்பா ஷீனோ. கூரன் இன்செக்ட் யூசரா, உன்னோட ஜுட்சுல என்கிட்ட வேலைக்கே ஆகாது அப்படின்பா. ஷீனோ அவனோட இன்செக்ட்ஸை வச்சு அட்டாக் பண்ணுவான். கூரன் கிறிஸ்டல் ஸ்டைல யூஸ் பண்ணவும் எல்லா பூச்சியுமே கிறிஸ்டல்ல மாட்டிக்கும். நான் தான் சொன்னல இது வேலைக்கு ஆகாதுன்னு அப்படின்னு கூரன் சொல்லவும் அப்படியா அப்படின்பா ஷீனோ. கூரன் ஷாக்காவா. திடீர்னு பார்த்தா எல்லா பூச்சிகளுமே அந்த கிறிஸ்டலை உடைச்சிட்டு வெளியே வரும். இதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்பா கூரன். இப்போ ஓன் ஜுட்சு எங்கிட்ட வேலைக்கு ஆகாது அப்படின்பா ஷீனோ. மெயினா என்னோட பூச்சிகள் எல்லையற்ற பரிமாண வளர்ச்சி அடையும். என்னோட பூச்சிகள் உன்னோட ஜுட்சுவை எதிர்க்க தன்மைக்கு வந்துருச்சு அப்படின்பா ஷீனோ. நருட்டோ ஷீனோ நீ சாதிச்சிட்ட அப்படின்னு கத்துவான். இதுக்கான வாய்ப்பே இல்ல, என்னோட கிறிஸ்டல் ஸ்டைல் எதுக்கிட்டையுமே தோத்து போனது இல்லைன்னு திங்க் பண்ணுவா கூரன். நருட்டோ அவனோட மல்டி ஷேடோ க்ளோன் ஜுட்சுவை பண்ணுவான். எல்லா க்ளோன்ஸுமே ரசங்கான் பண்ணும். தப்பிக்கவே முடியாது அப்படின்பா நருட்டோ. ககாஷி நீ மாட்டிக்கிட்ட அப்படின்பாரு. ஷீனோ கூரனை கிறிஸ்டல் ஸ்டைல் பண்றதுக்கு இல்லாம தடுத்துருவான். நருட்டோ அவனோட ரசங்கனை வச்சு அடிக்க போவான். நருட்டோட க்ளோன்ஸ் வைக்கிற அட்டாக்ல இருந்து கூரன் சிம்பிளாவே டாச் பண்ணுவா. கடைசியா அவளோட கிறிஸ்டல் ஸ்டைல் பண்ணும்போது இது அதுவான்ட்டு பாப்பாரு ககாஷி. அந்த கிறிஸ்டல் ஸ்பார்க் ஆகிறத பார்த்த கோஜு கூரன் அங்கதான் இருக்காளான்னு பார்த்துட்டு சாய் கிட்ட பார்க்கும்போது சாய் அவனோட கத்தி எடுத்து அட்டாக் பண்ண வருவான். கோஜு சிரிப்பான். சாய்க்கு பின்னாடி சேரு உருவாயிருக்கும். கோஜு எஸ்கேப் ஆயிருப்பான். அதுல மாற்றம் சாய் தானே சேரான்ட்டு பார்ப்பான். நருட்டோ அவனோட ரசங்கான யூஸ் பண்ணி என்னதான் அடிச்சாலும் கிறிஸ்டல் உடையும். திரும்ப அதுவே பாத்தீங்கன்னா சரியாயிக்கும். இதை நோட் பண்ணிடுவாங்க. நருட்டோ ககாஷி அண்ட் ஷீனோ கிட்ட போகும். ஷீனோ கிறிஸ்டல் அதுவாவே சரியாகுது அப்படின்பா. ககாஷி ஷீனோ கிட்ட வெறும் ஒரே ஒரு இடத்த மட்டும் போக்கஸ் பண்ணி ஃபுல்லா அட்டாக் பண்ணு அப்படின்ட்டு ககாஷி அவரோட சிடோரியை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண போவாரு. யுகிமாரு கூரன் கொடுத்த அந்த கிறிஸ்டலை கையில வச்சிருப்பாரு.
வச்சிருப்பான் இல்லையா, அது பயங்கரமா க்ளோ ஆகும். கூரன் அப்படின்ட்டு எந்திரிப்பான். குறுக்கால கோசு வந்திருப்பா. இதெல்லாம் மட்வாலான்ட்டு பாப்பாரு. கோசு அவனோட ஹேர் ஸ்டைலை யூஸ் பண்ணி ஷினோவோட இன்செக்ட்ஸை டிஃபீட் பண்ணுவான். ஏன் கோசு இப்படி பண்ணின்னு கூரன் கேட்கும் போது கூரனை பிடிச்சிருவான். நான் அந்த லீஃப் ஷினோபிஸை மொத்தமா அழிக்க போறேன் அப்படின்பா. கோசு இல்லைங்க மாதிரி தலையாட்டிட்டு கூரனை சேஃப் பண்ணி விட்டுருவான். நருட்டோ பயங்கரமா ஷாக் ஆவான். கோசு கக்காஷி கிட்ட அவ்வளோ ஈஸியா கூரன் கிட்ட போற கொண்டு விட மாட்டான் அப்படின்பா. கக்காஷி கோசுவை மொத்தமா அழிக்கும் போதும் கூட கூரன் அப்படின்னு கத்திக்கிட்டே தான் சாவான். ஏரிக்கரை உரமா இருக்க கூரன் எந்திரிச்சு நடந்து போக ஆரம்பிச்சிருவா. கக்காஷி மூச்சு விட்டுறக்கே சிரமப்படுவாரு. நருட்டோ நீங்க ஓகேவான்னு சொல்லி கேட்பான். ஓகே தான், ஆனா அவ எஸ்கேப் ஆயிட்டாலே அப்படின்பாரு. யுகிமாருவை கண்டுபிடிக்கிறதுக்கான சாவியே அவதா அப்படின்ட்டு கடுப்பாவான் நருட்டோ. என்னோட பூச்சிகள் இப்படி செயல்பட்டோம், கூரன் எஸ்கேப் ஆயிட்டாலேன்னு திங்க் பண்ணுவான் ஷீனோ. சாய் இந்த இடத்துக்கு வந்திருப்பான். நம்ம கூரனை பிரிஞ்சு தேடலாம் அப்படின்ட்டு கக்காஷி ஷீனோ நருட்டோ ஒரு பக்கமாவும் நானும் சாய் இன்னொரு பக்கமாவும் போய் தேடுறோம் அப்படின்பாரு. ஸ்பிளிட் அப் ஆனதுக்கு அப்புறமா டீம் யாமட்டோ கிட்ட காட்டுவாங்க. லீ பாத்தீங்கன்னா கீபா கிட்ட என்னமோ எதிரி அப்படி இப்படின்னு பில்டப் கொடுத்தடான்னு சொல்லி கேட்பான். டென்டனே இதே விஷயத்த கேட்டுட்டு இவ்வளோ ஈஸியா தோத்துட்டானுங்க, இதுக்கப்புறம் வரவங்களும் இதே அளவுக்கு தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு பேசிட்டு வரும்போதே யாமட்டோ அதுக்குன்னு உன் கார்டை டவுன் பண்ணாத அப்படின்பாரு. சரின்பா, கிறிஸ்டல் ஸ்டைல் யூசரோட சண்டை போடும் போது என்னோட தாய் ஜுட்சு எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்பா. யாமட்டோ ஸ்டாப் ஆயிருப்பாரு. இப்போதைக்கு நம்ம 2 டீமா ஸ்பிளிட் அப் ஆயிரலாம் அப்படின்ட்டு சீலிங் டீமுக்கு லீ அண்ட் டென்டனை பாதுகாப்பு கொடுக்க சொல்லுவாரு. நாங்க கக்காஷி சென்பாயோட ஜாயின் பண்ணிக்கிறோம். கிறிஸ்டல் ஸ்டைல் யூசரை தடுத்ததுக்கு அப்புறமா நாங்களும் அங்க வந்துடுறோம் அப்படின்பாரு. லீக்கு ஒரு மாதிரி டிசப்பாயிண்டா இருக்கும். ஏன்னா கிறிஸ்டல் ஸ்டைல் யூசரோட தான் சண்டை போடணும்னு நினைச்சிட்டு இருக்கான். திரும்பவும் ஒருத்தங்களை கார்ட் பண்றதுக்கு போட்டா செம கடுப்பாகும்ல, அந்த மாதிரி தான் இருப்பான். யாமட்டோ வுட் மூலமா வெளியே வந்து எதிரி எங்க வேணாலும் வரலாம், அதனால நீ அங்க போய் கார்ட் பண்ண அப்படிங்கவோ சரி சரின்பாங்க. டென்டனோலியும் சீலிங் டீம் கிட்ட காட்டுவாங்க. இந்த பேரியர் பாத்தீங்கன்னா சர்ச் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கும். 3 டெயில்ஸை கண்டுபிடிச்சிரும். ஹினாட்டா 3 டெயில்ஸ் டைரக்டா இதுக்கு கீழே தான் இருக்கு அப்படின்பா. ஷீஜுனே அது பக்கத்தால தான் இருக்குங்கும் போது ரிஞ்சியும் டோபியும் இன்ட்ரெஸ்டிங்கா பாத்துட்டு இருப்பானுங்க. நம்ம இதோட அடுத்த மோடுக்கு போக போறோம்பாங்க. அதாவது ஸ்டேஜ் 2 ஹேண்ட் சைனை மாத்திட்டு 4 கார்னர் சீலிங் பேரியர் பைண்ட் அப்படின்பாங்க. பைண்ட் அப்படிங்கறத செகண்ட் ஸ்டேஜ். ஷீஜுனே இதை தண்ணிக்குள்ள கொண்டு போக போறோம். அதே மாதிரி 3 டெயில்ஸ்க்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது டைடரா இங்கதான் 3 டெயில்ஸ் இருக்கு அப்படின்பா. ஓ டைடரா இங்க இல்ல அப்படின்ட்டு பார்க்கும்போது ரிஞ்சி ஓடுறத பார்த்துட்டு இவன் என்ன அவங்களை தடுக்க போறானான்னு பாப்பான். ஹினாட்டா எதிரி வரான் அப்படின்பா. எல்லாரும் பேரியரை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, எதிரியை பார்க்காதீங்க அப்படின்பா. சீஜுனே பாத்தீங்கன்னா லீ சிவியர் ஹரிகேன் பண்ணுவான். லீயும் டென்டனும் வந்திருப்பாங்க. அங்க இருக்கவங்களை முடிச்சுட்டு நாங்க இங்க வந்துட்டோம் அப்படின்பா. லீ ரிஞ்சி இன்னத்துக்கு அவனுங்க உங்களுக்கு டிஃபீட் பண்ணிக்கணும்ல அப்படின்பா. யார் அவனுங்களா, அவனுங்களா எங்களுக்கு மேட்சே கிடையாது அப்படின்பா. லீ அப்படின்னா கிகிரி மற்றவங்கள தோத்துட்டாங்களா அப்படின்ட்டு கடுப்பாவா ரிஞ்சி. லீ அவனோட ஃபைட் போஸ்ட்ல நின்னுட்டு நான் தான் உன் ஆப்போனன்ட் அப்படின்பா. ரிஞ்சி எஸ்கேப் ஆயிருவான். என்ன ஓடிட்டானா அப்படின்ட்டு பாப்பா டென்டென். டோபிக்கு இப்படியே போச்சுன்னா லீஃப் சேர்ந்தவங்க அதை சீல் பண்ணிடுவாங்கிற பயந்தா இருக்கும். இதை தடுக்க நான் இறங்கி போனேன்னா என்ன அடிச்சே காலி பண்ணிடுவாங்க இல்லையா டைரா. ஓ அவன் தான் இல்லையே அப்படின்ட்டு ஒரு மாதிரி கடுப்பாவான் டோபி. காப்புட்டோ கிட்ட காட்டுவாங்க. எவனுமே வேலைக்கு ஆக மாட்டான். லீஃப் பண்ற விஷயங்களை பார்க்கும் போதே தெரியுது 3 டெயில்ஸை மற்றவங்க யாரும் யூஸ் பண்ணாம தடுக்கிறதுக்காக தான் அதை சீல் பண்ண பாக்குறாங்க. ஆனா அதை நான் நடக்க விட மாட்டேன் அப்படின்ட்டு யுகிமாரு இருக்க இடத்துக்கு காப்புட்டோ போய் பார்த்தா யுகிமாரு இருக்க மாட்டான். மேல டாப்ல இருப்பான். கூரன் கொடுத்த அந்த கிறிஸ்டலை எடுத்து பார்த்துட்டு ஒயிட் கேமலியா ரெட் ஆக கூடாது அப்படின்ட்டு அவன் கையில ஒரு இலை எடுப்பான். கூரன் கிட்ட காட்டுவாங்க. டயர்ல கீழே விழுந்துருவா. கோசு ஏன் அப்படின்ட்டு திங்க் பண்ணும் போது யுகிமாருவோட விசில் சவுண்ட் கேட்கும். கூரனுக்கு திடீர்னு யுகிமாருவோட அம்மா இதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா ஒரு இலையை யூஸ் பண்ணி விசில் பண்ணிட்டு போவாங்க. சவுண்ட் கேட்டு திரும்பி பார்த்துட்டு யுகிமாருவான்னு பார்க்கும்போது பயங்கர ஷாக்கா இருப்பாங்க. இறந்தும் போயிருப்பாங்க. அப்பதான் அந்த ஒயிட் கேமலியா ரெட் கேமலியாவா மாறி இருக்கும். கூரன் ஒரு பாய் பயந்துட்டு எந்திரிப்பா. இல்ல இதுக்கான வாய்ப்பே இல்ல அப்படின்ட்டு அவளோட கையை பார்க்கும்போது அவளோட கைகள்ல ரத்தம் படிச்ச மாதிரி அவளுக்கு தெரியும். ஆறுவா இதுக்கப்புறமா ஏகப்பட்ட இலைகளை நகர்த்தி விட்டுட்டே போவா. யுகிமாருவா பாத்துருவா. என்ன நான் தான் அந்த பையனோட அம்மாவை கொன்னனா என்ன அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்கும் போதே காபுட்டோ பின்னாடி வந்திருப்பான். போலாமான்னு சொல்லி கேட்கவும் நீயா லார்ட் ஒரோச்சிமாருவோட மறைவிடத்துக்கு போனதா நினைச்சேன் அப்படின்பா. சில விஷயங்கள் மோசமாயிருச்சு. லீஃபை சேர்ந்தவங்க 3 டெயில்ஸை சீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு காபுட்டோ சொல்லவும் கூரன் ஷாக்காவா நம்ம யுகிமாருவை யூஸ் பண்ணி 3 டெயில்ஸை கண்ட்ரோல் பண்ண போறோம், அப்புறம் அந்த பேரியரை மொத்தமா அழிக்க போறோம் அப்படின்னு சொல்லும் போதே கூரன் நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை பத்தி பேசணும்பா, இதுக்கான நேரமாது அப்படின்னு கேட்பான் காபுட்டோ. எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சே ஆகணும். இந்த பையனை ஃபோர்ஸ் பண்ணி இந்த ஒரு விஷயத்தை திரும்ப பண்ண வைக்கும் போது அவனுக்கு என்ன ஆகணும் மட்டும் சொல்லுன்னு சொல்லி கேட்பா. என்ன அதை பத்தி கவலைப்படுறேன்னு கேட்கும் போது எனக்கு உண்மையை சொல்லு அப்படின்பா கூரன். யுகிமாரு வாழ்றானா சாகரானா அப்படிங்கிற விஷயம்லாம் உனக்கு சார்ந்தது இல்லை அப்படின்பா. எனக்கு முக்கியமானது அது அப்படின்பா கூரன். டெவிலும் அழுகும்ல அப்படின்ட்டு காபுட்டோ ஏகப்பட்ட பேத்த கொண்டிருக்க அதுல இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்பான். இவன் ஸ்பெஷல் அப்படின்பா கூரன். ஏன் அந்த பையனோட அம்மாவை கொன்னை அதுவா அப்படின்னு சொல்லி கேட்பான் காபுட்டோ. உனக்கு எப்படி தெரியும்பா கூரன். அவர் என்ன சும்மாவோ ஒன்னு இந்த ஒரு விஷயத்துக்கு போட்டாரு, எல்லா விஷயங்களுமே அவர் நினைச்சபடி தான் போகுது. எப்படி இந்த பையன் மேல உனக்கு ஒரு ஃபீலிங்
கிரியேட் ஆகணும் அவருக்கு தெரியும். அவன் உன்னோட இந்த ஜென்டில் சைடு அப்புறம் சாஃப்ட் ஹார்ட்டை தானே பார்த்துருக்கான். அவனுக்கு நீ தான் அவன் அம்மாவை கொண்டவனு தெரியும் போது அப்படின்னு சொல்ல வரும்போது செம கடுப்பா இருப்பா கூரன். நிறுத்து அப்படின்னு சொல்லி காபுட்டோவை தள்ளி விடுவா. என்னோட ஆர்டர்ஸ் ஃபாலோ பண்ணினா சரி அப்படின்பா காபுட்டோ. இதுக்கப்புறமா சீஜுனை சைட் காட்டுவாங்க. பேரியர்ல கொஞ்சம் கொஞ்சமா 3 டெயில்ஸ் மாட்ட ஆரம்பிக்கும். எதிரிகள் எப்ப வேணாலும் வரலாம், அதனால அலாட்டாவே இரு டென்டன் அப்படின்பா லீ. கூரன் யுகிமாரு கிட்ட போகவும் ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்குவான். நல்லாவே நேசிக்க வச்சிருக்க அப்படின்பா காபுட்டோ. காபுட்டோ, கூரன், யுகிமாரு 3 பேரும் டிராவல் ஆவாங்க. ஒரோச்சிமாரு கிட்ட இதுக்கு முன்னாடி காபுட்டோ பேசியிருப்பான். இதை ஒத்துக்கிறதுக்கு கஷ்டமா இருந்தாலும் நீங்க சொன்னாதான் சரி அப்படின்ட்டு கூரனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா யுகிமாருவை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்பா. ஆனா அது வேலைக்கு ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது காபுட்டோ, நீ மனுஷங்களை பத்தி நிறைய கத்துக்கணும் அப்படின்ட்டு, ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனோட அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணும் போது தான் அவங்களோட உறவும் அதிகமாகும், இதுதான் ஹியூமன் நேச்சர் அப்படின்னு சொல்லவும் அப்படியான்னு கேட்பான் காபுட்டோ. ஒரோச்சிமாரு அவங்க 2 பேருமே டீப்பான ஒரு உறவுக்கு வருவாங்க. கூரன் ஒரு கட்டத்துக்கு மேல நான் சொன்ன விஷயங்களை எல்லாம் மதிக்காம எனக்கு துரோகம் பண்ற அளவுக்கு வந்துருவா அப்படி வரும்போது அப்படின்னு ஒரோச்சிமாரு ஹைட் அவுட்ல சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே பிரசன்ட்ல இருக்க காபுட்டோ திங்க் பண்ணிட்டு போவான். எனக்கு தெரிஞ்சு நீங்க சொன்ன டைம் வந்துருச்சு லார்ட் ஒரோச்சிமாரு அப்படின்பா காபுட்டோ. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த பேட்டில் ஓவர் த பேரியர் அப்படிங்கிற எபிசோட தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம் அப்படின்பா நருட்டோ.